கைஸ் லேடிஸ் சீட்டுக்கு போகிற வழி தான். இங்கே 2வது செக் போஸ்ட் இருக்குது, தாண்டி இப்படி போகணும். 2வதுல அடுத்த செக் போஸ்ட்டு தாண்டி போயிட்டுருக்கேன். எப்போனா ஆஃப் ஆகலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். போயிட்டுருக்கேன். சொன்ன மாதிரி போனால் ஆஃப் ஆகலாம். நான் நேரம் அங்கே போய் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் A few moments later. லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். இங்கே தான் கொஞ்சம் கடைகள்லாம் இருக்குது. ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ணும், பசிக்குது பயங்கரமாக. இல்லைனா நிறையா போய் ஹோட்டல்லாம் சாப்பிட்ணும். அப்படியே இறங்கி போக வேண்டியதான் நம்ம போய்ட்டுக்கு. சார்ஜ் போகிறதுக்குள்ளே டக்குன்னு போய் காமிக்கிறேன் வேகமாக. அந்த 10 ரூபா கொடுத்து டெலஸ்கோப்பில் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. பட் நம்ம அங்கே வேண்டாம், நம்மகிட்ட ஆல்ரெடி சார்ஜ் இல்லை. சீக்கிரம் அவசரம் எடுத்துகிட்டு போகணும். அப்படியே லெஃப்ட்டில் வந்தீங்கன்னாக்கா லேடிஸ் வியூ பாயிண்ட் மேலே தான் இருக்குது போல். வந்துட்டோம். ஆனால் இங்கே ஷீல்டு போட்டு வச்சுருக்காங்க. கைஸ் ஒரு வழியாக வந்தாச்சு. இதுதான் அந்த லேடிஸ் வியூ பாயிண்ட் தான். எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு சிறப்பாக தோணலை. கைஸ் இதுதான் அந்த லேடிஸ் வியூ பாயிண்ட். நீங்கள் பாருங்கள் கைஸ், லேடிஸ் வியூ பாயிண்ட் ஒன்றும் அந்தளவுக்கு சிறப்பாக தெரில எனக்கு. சில்ட்ரன்ஸ் வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கு. ஃபோன் ஷட் டவுன் ஆக போகுது, 1% வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் சார்ஜ் போட்டு தான் கண்டினியூ பண்ண முடியும். ஸ்டே டியூன். 1 hour later. கைஸ் அந்த லேடிஸ் வியூ பாயிண்ட் பார்த்தோம்ல, ஷட் டவுன் ஆயிடுச்சு அங்கேயே ஃபோனு. அப்புறம் அங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து அப்புறம் இங்கே இந்த ஒர்க் பாருங்க பின்னாடி, இங்கே தான் சார்ஜ் போட்டேன். இது என்னென்னா பொட்டானிக் கார்டனுக்குள்ளே நிற்கிறேன். இங்கே நம்ம பேக் வச்சுருந்தோம்ல, அங்கே 2 அக்கா இருந்தாங்க. அந்த அக்காட்ட சொல்லி அவங்க தான் அங்கே சார்ஜ் அங்கேயே போடலாம் பார்த்தோம். அந்த பூத் மாதிரி இருந்துச்சு, அங்கே போடலாம் பார்த்தோம். ஆனால் அங்கே சார்ஜ் போட்டோம் அங்கே ஏற மாட்டேன்ருச்சு. அப்புறம் இங்கே அவங்களோட ஸ்டோர் ரூம் இருந்துச்சு. இங்கே தான் போட்டுட்டு இவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் சார்ஜ் ஏறிச்சு, ஒரு 72 ஏறிச்சு. சரி டைமுமே பார்த்தீங்கன்னாக்கா 4-5 ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது கொஞ்சம் இதுதான், கிளம்பி சீக்கிரம் போகணும், நம்ம ஊருக்கு வரணும்ல. அதனால் இங்கே உடனே தான் இருக்கேன். சும்மா குயிக்காக அப்படியே டக்குன்னு காமிச்சிட்டு அப்படியே கிளம்பிடலாம் நம்ம. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூச்செடிகள்லாம் இருக்குது. இது உள்ள என்ட்ரன்ஸ் கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தீங்கன்னாக்கா இப்படி இருக்கும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் வச்சுருக்காங்க. இங்கே அந்த யானை மாதிரி இருக்குல்ல, நான் ஃபஸ்ட்டு யானை பொம்மை நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று இருக்காங்க, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே ஒரு சீட் இருக்குது. இங்கே உட்காந்து நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். இங்கே எடுக்கிறதா எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த செடி கிட்ட போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், செடிகள் நிறையா இருக்குது, நிறைய பூக்கள். ஆனால் போர்டு வச்சுருக்காங்க பூக்கள்லாம் பறிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிளான்ட் சேலுக்கு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் செடிகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, பூச்செடிகள். இது பார்த்திங்களா, சர்க்கஸ் விட்டு விளையாடுறதுங்க. அவங்க வச்சுன்னது எங்கேயும் செட் பண்ணல போல், ஜஸ்ட் இப்போதைக்கு வாங்கி வச்சுருக்காங்க புதுசாக. இங்கே பார்த்திங்கன்னா பூச்செடிகள்லாம் நிறையா இருக்குது, எக்கச்சக்க பூச்செடி. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம் போல், அதெல்லாம் வச்சுருக்காரு. இதுதான் என்ட்ரன்ஸ் வழி. இந்த வழியிலேருந்து அப்படி உள்ளே இங்கே பார்க்கணும். பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாத்ரூம் போகிறதுக்கான ப்ளேஸஸ் இது போட்டிருக்காங்க. இங்கே தான் போகணும்னு சொல்லிட்டு. செடியை பாருங்கள் நிறையா, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், செம அழகாக இருக்குது எல்லாமே. இங்கே பாருங்கள், பூச்செடி நிறைய இருக்குது. ஆனால் என்னென்ன பூச்செடி என்னன்னு தெரில. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே இப்படி காமிச்சிட்ருக்கேன், பாருங்கள் நீங்களே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலை, செம வியூவாக தான் இருக்குண்ணா, அது தெரியும். சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரத்தில் பார்க் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் டக்குன்னு எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், கைஸ் ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இங்கே இந்த டோக்கன் நம்ம சீட்டு கொடுத்தோம்ல, என்ட்ரி ஃபீஸ்லாம் வாங்கினோம்ல, அங்கே வாங்கினதுலேருந்து ஒரு என்ட்ரிலையுமே 2-3 அக்கா இருப்பாங்க. அவங்க அந்த அது சீட்டை வேலிடேட் பண்ணுவாங்க. சீட் வச்சு தான் வராங்களான்னு செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அவங்க எல்லாருமே சூப்பர் கேரக்டராக இருக்காங்க. ரொம்ப கைண்ட்லியாக பொலைட்டாக பேசுகிறாங்க. அந்த எரிஞ்செல்லாம் விழுவாங்க சில பேர்லாம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அவங்க சார்ஜ் பேக் நீங்கள் வச்சுட்டு போகணுன்னு நான் பார்த்துக்கிறேன், பயப்படாத, யாரும் இது எடுக்க மாட்டாங்க, எங்களை தாண்டி யாரும் இது எடுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க நம்பி வச்சுட்டு போனோம். அதுக்கப்புறம் இங்கே சார்ஜ் போடுறதுக்கு, அங்கே சார்ஜ் போட முடியல, அந்த பூத்தில் சார்ஜ் போட முடியல சொன்னோடனே இங்கே போய் போட்டுக்கண்ணு அப்படின்ட்டு அவங்க ஆஃபீஸ் ரூம் அது அந்த ஸ்டோர் ரூம் பக்கம் மாதிரி இருக்குது, அங்கே போய் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டோம். இப்போ கூட அந்த அக்கா போனாங்க. இங்கே தான் அவங்க இங்கே தண்ணி ஊற்றுவோம், பராமரிப்பாங்க போல் அந்த அக்கா. உள்ள ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க
நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கூட போட்டுக்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் 6 மணிக்குள்ளே நாங்கள் போட்டிடுவோம், கிளம்பிடுவோம், அதுக்குள்ளேயே போட்டுக்கோ அப்படின்னாங்க. ஓகேக்கா போதும்க்கா அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி நிறைய நல்ல குட் பீப்புள்ஸை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் எரிஞ்சு நான் நிறைய இடத்துல பார்த்து இந்த ஹோட்டல்லலாம், அந்த ஹோட்டல் சாப்பிட்டேன்னு சொன்னோம்ல, அந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு விழுந்தாங்க சில பேர், அந்த சப்ளையர்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது அவங்களும் சொல்ல முடியாது, அந்த வேலை டென்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அக்காங்களாம் அப்படி இருந்தாங்கன்ட்டு. அந்த அக்காங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்கள்கிட்ட நேர்லேயும் சொல்லிட்டேன், பட் இந்த வேலை மூலமாக சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்கும். இங்கே இந்த கார்டனுமே நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். கையை வலிக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா செடி நிறையா, இது ஃபுல்லாக அப்படி இந்த இது மாதிரி இந்த வராண்டா ஃபுல்லாக, பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக இங்கே செடி தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வாங்க. ஆனால் வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஈவினிங் டைம்லேயே வந்துடுங்க. 6 மணிக்கு முன்னாடி உங்கள் பிளானை வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாமே பார்த்துனே வரலாம். அப்புறம் வந்துட்டு ஒரே நிமிஷம், ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் கைஸ். இங்கே பாருங்கள், பூக்கள் பூமியின் சிறப்பு, பறிக்காதீர்கள். தயவு செஞ்சு நீங்கள் மற்ற இடத்துல பறிக்கிறீங்க இல்லையோ, இந்த பொட்டானிக்கல் கார்டனில் வந்து பறிக்காதீங்க. இது வந்து அவங்க பராமரித்து வச்சுருக்காங்க, இது பார்வைக்காக. இங்கெல்லாம் பறித்து அது மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணாக்க அது வந்து தப்பு. நீங்கள் பாருங்கள், விஷுவல்ஸை மட்டும் பார்த்துக்கங்க, இந்த கார்டன் எவ்வளோ அழகாக இருக்குன்றது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. இன்னும் அங்கே தூரமாக போகலாம். ஸோ இந்த இடத்த மட்டும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அது பேர் என்ன, பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஏறதுக்கு போகலாம். இன்னும் சாப்பிடல, உண்மையை சொல்ல போனால் இன்னும் சாப்பிடல. வர வழியில் ஒரு கோபி சில்லி இருக்குல்ல, அது ஒன்று வாங்கி சாப்பிட்டேன் 60 ரூபான்னு. அங்கே அந்த லேடிஸ் கார்டன்லேயே லேடிஸ் சீட்டு அந்த வியூ பாயிண்ட்லேயே உட்காந்து சாப்பிட்டேன். ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் அங்கே போய் சாப்பிட்லாமான்னு யோசிக்கிறேன். சாப்பிடாமலே நம்ம வந்து போயிடலான்னு யோசிக்கிறேன். எல்லாம் வாந்தி கீந்தி எடுத்துகிட்டு தொலைஞ்சிடுவேன் இறங்கும் போது, அதனால் யோசிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு வழி இங்கே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் பார்த்ததுலே இங்கே தான் ரெஸ்ட் ரூம் நான் பார்த்துருக்கேன். ரோஸ் கார்டன் போகவே இல்லை, நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். ரோஸ் கார்டன் ஒன்றும் இல்லை, அந்த ஜென்ஸ் வியூ இருந்துச்சுல்ல, சில்ட்ரன்ஸ் வியூ இருந்ததில்ல, சில்ட்ரன்ஸ் வியூ பக்கத்துலேயே அப்படியே ரோஸ் கார்டன் தான். அங்கே 50 ரூபா டிக்கெட் வாங்குறாங்கல்ல, அந்த 50 ரூபாய்க்கு வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா 5 பிளேஸ் இருக்குது ஆக்சுவலாக இங்கே. ரோஸ் கார்டனு, பொட்டானிக்கல் கார்டனு, ஃபஸ்ட்டு பொட்டானிக்கல் கார்டன் தான் இருக்கும் இந்த பக்கமாக வந்தீங்கன்னாக்க. ரோஸ் கார்டனு, சில்ட்ரன்ஸ் வியூ பாயிண்ட்டு, ஜென்ஸ் வியூ பாயிண்ட்டு, லேடிஸ் வியூ பாயிண்ட். ஸோ 5 இருக்குது. இது இல்லாமல் அங்கே சின்ன சின்ன இன்னும் ஏதோ ஒரு இந்த அது பேர் என்ன, மரபணு ஏதோ ஒன்று சம்திங் ஒரு பார்க் ஒன்று இருந்துச்சு அங்கே. அது என்ன மறந்துட்டு, அது என்னன்னு தெரில. அதெல்லாம் இருந்துச்சு, பட் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனால எங்கேயுமே போக முடியல. இந்த இடத்துல வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஜஸ்ட் லோவாங்கில் காமிக்கிறேன். செமையாக இருக்குல்ல, நல்லா இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்குது இந்த வியூ பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு அந்த விளையாட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ குழந்தைங்களோட வந்தீங்கன்னா விளையாடலாம் நல்லா. விஷுவல் மட்டும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்றத. அப்படி கலர்ஃபுல்லாக இந்த இடத்த பாருங்கள் ரைஸ். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அங்கே இருக்குது, இன்னும் அது போகிற மாதிரி இருக்குது, பட் அங்கெல்லாம் வேண்டாம். இன்னும் அந்த சைட்லாம் ஏதோ பில் பண்ணிகிட்ருக்காங்க. டைம் ஆயிடுச்சு, ரொம்ப இருட்டாயிடுச்சு. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் டைம் சரி வராது, நம்ம கிளம்பலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே வந்துட்டு இதான் ஏற்காடு ஃபுல் ட்ரிப் முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் மட்டும் அந்த பஸ் ஏறுற வரையும் நான் காமிக்கிறேன் முடிஞ்சால். இப்போ நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு கிளம்ப வேண்டியதான். பேக் அங்கே வச்சுருந்தேன், அந்த பூத்தில் வச்சுருக்கேன் வெளியவே, செக் போஸ்ட் கிட்ட. ஸோ அதை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் நம்ம. ஸ்டே டியூன். அந்த இதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா கைஸ்? போயிட்டு பேக் எடுக்க போகிறேன், எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் கைஸ். பேக் எடுத்துக்கிட்டு கிளம்புறேன். ஸோ வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் மீட் பண்ணும். ஏன்னா இருக்கிற சார்ஜும் போயிடக்கூடாது. பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்தோம்ல, ஆக்சுவலாக வந்தோம் பார்த்தீங்களா, அந்த வழியில் தான் போகிறேன். ஓகேங்களா? வேணா உங்களை நான் வந்து திரும்பி காட்டுறேன், வேணாம் எந்த வழின்னு சொல்லிட்டு. அதே வழியில் தான் நான் போயிட்டுருக்கேன். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அடுத்தடுத்து நம்ம பண்ணலாம். இந்த ரோடு தான் கைஸ். இதுதான் நம்ம வந்தோம். வரும்போது மணி வந்துட்டு இப்போது என்ன ஆச்சு, 5:27 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே எப்படியாவது நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்கு ஏறினா தான் நம்ம டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரில, நேரத்துலேயே போகணும். ஸோ சீக்கிரமாக போயிட்டு ஏறணும். நான் சொன்ன மாதிரி தான் கைஸ். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஏறிட்டு நான் வந்து பேசுகிறேன் எங்ககிட்ட. 1 eternity later. கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இருந்த பிளேஸ்லேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும். மலை
படி மலை அப்படின்னு இஷ்டத்துக்கு கண்ணாமண்ணு ஏறிச்சது. மேப் பார்த்தா வேற எங்கே காமிச்சது. அப்புறம் ஷார்ட் விட்டே அப்படி இருந்தது. ஏறி இப்போ தான் மேலே வந்தேன். மூச்சு கீச்சுனா இறச்சி முடியல. இப்போ நான் பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் வந்துடுச்சு ஒரு வழியாக. பஸ்ஸை தான் காணும். இந்த பஸ்ஸு போகாதுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். ஏற்காடு பஸ் ஸ்டாண்டு. ஆக்சுவலாக அது வந்து மலை உச்சியில் வச்சுருக்க மாதிரி இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள். ஆக்சுவலாக அந்த சைடில் பள்ளத்துலேருந்து கீழே ஏறி வந்தது மேலே. பஸ் வந்து நினைக்கிறேன். காய்ஸ் ஒரு வழியாக அடித்து பிடிச்சி மேலே ஏறிட்டேன் காய்ஸ். பஸ்ஸில் செம்ம கூட்டம் இங்கே. ஆக்சுவலாக என்னன்னாக்க பஸ்ஸு உள்ளே வரும்போதே எல்லோரும் ஏறிட்டாங்க போலாங்க. நான் தான் லூசுத்தனமாக உள்ளே நின்றுட்டு இருந்திருக்கேன். எனக்கு தெரியாது இல்லை. அதிலும் நல்லது தான் என்னன்னாக்க உள்ளே உட்காந்துதுன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி வரும்போது வாந்தி எடுத்துருவேன். நல்ல வேலை நீட்டு வந்தது நல்லது தான். அந்தளவுக்கு ஒன்றும் தெரிஞ்சிக்கல எனக்கு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சவங்கலாம் எங்கே ஏறி இருப்பாங்கனாக்கா அங்கே போட் ஹவுஸ் ஸ்டாப்லாம் இருக்கும்ல. ஸோ அங்கே அந்த ஏறிக்கிட்ட வரும்போதே ஏறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போகிற வழியிலே. ஏன்னா அங்கே ஏறிட்டாங்கனாக்க சீட்டு கிடச்சிரும் அவங்களுக்கு. அதனால் அப்படி ஏறிட்டாங்க. மேபி நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த மாதிரி பண்ணலை. நான் பண்ண மிஸ்டேக் அதுதான். அதனால தான் நின்றுட்டே வந்தேன். பட் எனக்கு இது ஓகே. நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்கனாக்கா ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் கீழே வந்துகிட்டு இருந்தோம். வர வழியில் என்னடா ஸ்மூத்தாக போகுதே நம்ம வரும்போது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சம்பவம் ஆகி போச்சு. ஏன்னாக்கா எவனோ கொண்டு போயிட்டு லாரி கிட்ட கொண்டு போய் குத்திட்டான். ஆல்மோஸ்ட் குத்திட்டான். பட் இடிக்கல நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் கிட்ட போய் நின்றுருக்கு. ஸோ செம்மையாக ஜாம் ஆயிடுச்சு. டிராஃபிக்கு ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே நின்றுச்சு. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் கிளியர் ஆச்சு. அப்படியே பொறுமையாக மூவ் ஆகி வந்துட்டு இருந்தோம். நீங்கள் ஃபேமிலியோட காரில் பைக்கில் அந்த மாதிரிலாம் வரீங்கனாக்கா ரொம்ப சேஃபாக வாங்க. இங்கே இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டியதானாக்கா இந்த பஸ் ஓட்டுறாங்களா டிரைவர்னாலாம் அவங்களாம் சல்யூட் வைக்கணுங்க. ஆக்சுவலாக சூப்பராக ஓட்டினார் இருந்தாருன்னா. இது மதுரை பஸ். ஆக்சுவலாக நான் செம்மையாக பயந்துட்டு இருந்தேன். எப்படி ஓட்டுவாங்க நைட் டைமில் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். சூப்பராக ஓட்டினார். இந்த டர்னிங்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் அடிக்காமல் அவ்வளோ அழகாக எப்படி சொல்கிறது, பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ அசால்ட்டாக ஓட்டுறாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவருக்கு அது கஷ்டமாக இருந்திருக்கும் பார்க்கும்போது. பாருங்களேன் அந்த நைட்டில் வியூவோட பார்க்குறதுக்கு மலையிலேருந்து செம்மையாக இருந்துச்சு. அழகாக வந்துச்சு பஸ். அப்படியே பார்த்தீங்கன்னாக்க சேஃபாக. நீங்கள் இது போல் நைட் டைமில் ஹில் ஸ்டேஷன் போயிட்டு கார்லேயோ பஸ்லேயோ இல்லை வந்துட்டு பைக்லேயோ வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஏற்காடு சீரிஸோட ஃபுல் எபிசோட்ஸ்லாம் பார்க்கணுன்னாக்கா ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம சேனலில். அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன போல் சோலோவாக ட்ராவல் பண்ணுற குட்டி யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 20 ஹேர்பின் பண்ட் இருந்துச்சுல்ல, எல்லாத்தையும் தாண்டி ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சு. கீழே செக் போஸ்ட் இருக்கும்ல, போலீஸ் செக் போஸ்ட்டு, அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தானே இருக்குன்றனால பெருசாக ஒன்றும் தெரிஞ்சிக்கல. வரும்போதும் பெருசாக வாமிட் சென்சேஷன்லாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. வேடிக்கை பார்த்துட்டு அழகாக வந்தேன். ஆக்சுவலாக வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். இந்த ட்ரிப்பில் நம்ம எங்கெங்கெல்லாம் போகணும், எவ்வளோலாம் செலவாச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் சோலோவாக ட்ரிப் எங்கே போகிறீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். ஃபேமிலியோட போனாலும் யூஸ் ஆகும். ஃபுல்லாக பாருங்கள். கைஸ் வந்துட்டேன் சேலத்துக்கு ஒரு வழியாக. கைஸ் சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு வழியாக வந்தாச்சு சேஃபாக. எல்லோரும் சேஃபாக வந்தாச்சு. இப்போ வந்து எனக்கு வயிறை கலக்குது கைஸ். தேடி போயிட்டுருக்கேன். போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எனக்கு 11 நாளைக்கு தான் பஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி சென்னை கிளம்ப வேண்டியதான். இங்கே ஒன்று பார்த்துருக்கேன் கைஸ். இங்கே தான் கைஸ் போகணும். ஒரு வழியாக பாத்ரூம் பார்த்துட்டேன். போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஆக்சுவலாக வந்துட்டு வாந்தி வரும்னு நினச்சேன். நான் வாந்தி வரல, வயிறை கலக்கிருச்சு எனக்கு வந்த வேகத்தில். சேஃபாக தான் வந்தேன். இதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்ணும். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நடந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் போக வேண்டியதுதான். கைஸ் ஒரு வழியாக வெற்றிகரமாக வாஷ்ரூம் போயிட்டு வந்தாச்சு. இது என்ன இது? இப்போ அடுத்து நம்ம சாப்பிட தான் போகணும். ஸோ நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுட்டு, ஏன்னா மதியம் நம்ம சாப்பிடல ஆக்சுவலாக. ஆனால் வந்து சில்லி பக்கோடா சாப்பிட்டேன்ல, அதாவது என்னென்னா கோபி சில்லி அப்படி சாப்பிட்டேன். அது கொஞ்சம் கலக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம லேடிஸ் வியூ பாயிண்டில் பார்த்தோம்ல, லேடிஸ் வியூ பாயிண்டில் அங்கே. அதுக்கப்புறம் இப்போது போயிட்டு வந்து இப்போ தான் உட்காந்துருக்கேன். அடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கடை இருந்துச்சு, அந்த கடைக்கு மட்டும் தான் உட்காந்துருக்கேன். போயிட்டு சொல்கிறேன் கைஸ். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே தான் வந்திருக்கேன். இங்கே தான் வெளியே தான் எதாவது சாப்பிட்டுட்டு திரும்ப உள்ளே போகணும். கைஸ் சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலம் சைடில் தான் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ போயிட்டு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். கைஸ் அந்த சிக்னல் ஒன்று இருக்கும், அதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னாக்கா இங்கே கடை இருக்குன்னு சொன்னாங்க ஒரு ஆட்டோக்காரண்ணா. இது இந்த இடத்துல இது இருக்குல்ல, இது எங்கே இருக்குது? இது தனிஷ்க்கு இந்த பில்டிங்கு. இது பக்கத்தில் அப்படியே போனாக்கா இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு கல்யாணம் நடக்குதா? இல்லை இது வேறு ஏதோ நடக்குது. இங்கே பாருங்க, என்னன்னு தெரில, பயங்கரமாக இருக்குது.
1 hour later. கைஸ் சாப்பிட்டு வந்துட்டேன். கொஞ்ச தூரம் அங்கே நடந்து போய் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு அந்த சாப்பாடு, சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு வந்து நம்ம எங்கே உட்காந்தோனோ அதே இடத்துல திரும்ப வந்து உட்காந்துட்டேன். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 9. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க 11:15 பஸ்ஸு புக் பண்ணியிருக்கு சேலத்தில் இருந்து. காலைல 6:30 மணிக்கு கிட்டத்தட்ட போகணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இங்கேயே உட்காந்துருக்கணும், இல்லை ஏதாவது சுற்றி பக்கத்தில் போகணும். இங்கே பக்கத்தில் ஒரு பொருட்காட்சி இருந்துச்சு, சரி அதை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன் சாப்பிட்டு வரும்போது. ஆனால் அது வந்து 100 ரூபா கேட்குறாங்க என்ட்ரியே. எதுக்கு? இப்போ தான் சாப்பிட்டேன், ரைடும் போக முடியாது, வாந்தி தான் எடுக்கணும். ஊருக்கு வர நேரத்தில் எதுக்கு தேவையில்ல வேலைன்ட்டு. கைஸ் ஏற்காடு போய் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, உதடுலாம் செம்மையாக வெடிச்சு போச்சு பனியில். செம்மையாக எரியுது, எதுத்துனாலும் எரியுது கப கபன்னு. லிப்பாப் நேற்றே வாங்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஃபுல்லாக வெடிச்சு போய் கிடக்கு. இது சரியாக இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நான் என்ன நம்ம பிளான் பண்ணியிருந்தேன்னாக்கா, கைஸ் இந்த ஏற்காடு ட்ரிப்பில் வந்துட்டு நம்ம பிளான் பண்ண மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துக்கும் போயாச்சு. நான் என்னென்ன போகிறேன்னு ஒரு ரீகேப் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுருக்கேன். கிளியூர் வாட்டர் ஃபால்ஸு, போட் ஹவுஸ் போனோம், அப்புறம் வந்துட்டு பொட்டானிக்கல் கார்டன் போனோம், அப்புறம் ரோஸ் கார்டன் அது மட்டும்தான் ஒரு மிஸ்ஸிங்கு. சில்ட்ரன்ஸ் வியூ பாயிண்ட்டு, ஜென்ஸ் வியூ பாயிண்ட்டு, லேடிஸ் வியூ பாயிண்ட்டு, அப்புறம் வந்து சைட் சீயிங் பண்ணிகிட்டு இருந்தோம், பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் வீட்டுக்கு தேவையானதை. அப்புறம் அந்த தம்பி பிரபாகரன் ஹோட்டல்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அங்கேயும் சாப்பிட்டு பார்த்துட்டோம். ஒரே ஒன்று மிஸ் என்னன்னாக்கா அந்த ரோஸ் கார்டன் மட்டும்தான். அதுவும் அந்த வழியாக நான் போனேன், அதை நான் வீடியோவில் கவர் பண்ண முடியல. இன்னொன்று சின்ன ஒரு குறைனாக்கா, அந்த லேடிஸ் வியூ பாயிண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். பட் நம்ம மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆனனால எடுக்க முடியல, அது ஒரு பெரிய குறை. மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. பர்ஃபெக்டாக இந்த ட்ரிப்பை முடிக்க போகிறோம். இன்னொன்று என்னன்னாக்கா, இது வந்துட்டு நம்ம பஸ்ஸில் வந்து நடந்தே எல்லா இடத்துக்கும் போகணும். எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் வந்து ஒரு 20 கிலோமீட்டராவது குறைஞ்சி நடந்துருப்பேன் 2 நாளில். கிழிஞ்சிருச்சு, முட்டிலாம் கலண்டு ஓடிடுச்சு. அது மட்டும் இல்லை, டப்பா டான்ஸ் ஆடிருச்சு எனக்கு. இப்போ வரைக்கும் பாருங்க வழியில் உட்காந்துருங்க, நான் பாட்டே முடியல. நல்லா எப்படியோ ஒரு 2 நாள் மட்டும் தான் நான் கைஸ் சொல்ல மறந்துட்டேன். இன்னும் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் இருக்குல்ல, அது மிஸ் பண்ணிட்டேன். அது ஆக்சுவலாக நிறைய இடத்துல இருந்துச்சு, குடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் குடிக்க முடியல. ஏன்னா அது குடிக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் இப்போ வேறு எதாவது சாப்பிட்டுட்டு ஹெவியாக இருந்துட்டேன். ஸோ அது ஒரு மிஸ்ஸு தான். நெக்ஸ்ட் டைம் எப்போயாவது வந்தோன்னாக்கா அதை ட்ரை பண்ணலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி இன்னொரு நல்ல ட்ரிப்பில் நம்ம திரும்ப சந்திப்போம். கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய ட்ரிப் ஒன்று வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி நல்ல ட்ராவல் வீடியோஸ்க்கு ஹானஸ்ட்டாக ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். பாய்.